சென்னை வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் சிறியவர் முதல் கல்லூரி மாணவர்கள் என சுமார் 2500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தண்ணீர் மாசடைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புஜங்காசன என்ற யோகாசனத்தை 150 நொடிகள் நெற்றியின் மைய பகுதியில் நீர் நிறைந்த கப்பை நிலை நிறுத்தி யோகாசனம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது குறித்து டாக்டர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் கூறும்போது, ஐநா சபையின் தண்ணீரை பாதுகாக்கும் விழிப்புணர்வை மாணவ மாணவியர்கள் உதவியுடன் நிகழ்த்தி உள்ளோம். அது மட்டுமின்றி மத்திய விளையாட்டுத் துறையில் யோகா ஒரு விளையாட்டாக உள்ளது. ஆனால் தமிழக விளையாட்டுத் துறையில் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி யோகாசனம் பயிற்சி அளிப்பவர்கள் முறையாக பதிவு செய்யும் அளவிற்கு சட்ட நடவடிக்கைகளையும் அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். சேவ் வாட்டர் அப்படின்ற கான்செப்டுக்காக யுனைடெட் நேஷன்ஸோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கோல் நம்பர் 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படின்ற ஒரு ஐநா சபையோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை இன்னைக்கு வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்டோட இணைந்து மற்றும் தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கீழே இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து நீங்க நடத்தியிருக்கோம். இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 மாணவ மாணவிகள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே கலந்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்திருக்கோம். இதுல வந்து புஜங்காசனா அப்படின்ற யோகா போஸ்டர்ல எல்லா குழந்தைங்களும் ஒரு கப் ஆஃப் வாட்டரை நெத்தி போட்டுல, அதாவது 4/8 வச்சு 150 செகண்ட் வந்து மேல பார்த்து ஹோல்ட் பண்ணணும். அதாவது அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணணும். அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் வாட்டருக்காக அப்படின்றதுக்காக அந்த கான்செப்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா வந்து விளையாட்டுத்துறையில வந்து மத்திய விளையாட்டுத்துறை வந்து யோகா இருக்கு. ஆனா தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில இன்னும் யோகாசனமா ஒரு கேம் அங்கீகரிக்கல. இத்தனைக்கும் நம்ம ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்து 2036 யோகாசனா ஒரு ஒலிம்பிக் கேமா வந்து கொண்டு வராங்க. இன்னும் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்லயும் சரி, தமிழ்நாடு STAT தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல யோகாசனம் ஒரு கேமா கிடையாது. யோகாசனம் ஒரு ஸ்போர்ட்டா கொண்டு வரணும். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு சொல்லிட்டு யோகா சர்டிபிகேஷன் போர்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா முறையான பயிற்சி பெற்ற யோகா மாஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து இங்க வந்து யோகாசிரியர் இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் யோகா மாஸ்டரா இருக்காங்க, யார் வேணா யோகா எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்ல. யார் வேணாலும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று வரணும். வந்தா முறையான யோகா மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் வருவாங்க.